எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது, என்னென்ன புது புது விஷயம் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், சதயம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், பூரட்டாதி முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்காருங்க. இந்த மாதம் முழுக்க ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதற்கடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் ராசிக்கு 4ஆம் இடத்துல சேர்ந்திருக்காங்க. கூட குருவும் இருக்கார் அந்த இடத்துல. ஸோ இந்த கிரகங்கள் எல்லாமே 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்கிறாங்க. அதிகமான கிரகங்கள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்கிறது ஒரு வகையில் சிறப்பு தான். அதுவும் அசுரகுரு மற்றும் தேவகுருன்னு சொல்லப்படக்கூடிய இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். ஸோ இந்த மாதிரி முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். வியாபாரம் ஓரளவுக்கு நல்லா சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். வருமானம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருந்த ஒரு மந்தத்தன்மை தற்போது விலகும். நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க. நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக தான் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் தான். குறிப்பாக மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக உங்களுக்கு வந்து ஸ்டடீஸில் இருந்த வந்த பிரச்சனைகள், தடைகள் அனைத்தும் விலகும். அதே மாதிரி நல்ல ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு காலேஜில் சீட் கிடைச்சி அங்கேயே பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் வந்து இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த மத்திய மற்றும் மாநில அரசுக்கான போட்டித் தேர்வு எழுதுறீங்க அல்லது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அரசாங்க வேலைக்காக ஏதாவது எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு செய்தியை உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, இதற்கான அமைப்புகள் அனைத்தும் இப்போ நல்லா இருக்குங்க. ஸோ இதற்கான நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு நல்லா சாதகமாகவே அமைந்து முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் வந்து வலுத்து உட்காந்துருக்காருங்க. முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் வலுத்து உட்காந்துருக்காரு. அப்போது இந்த டைமில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபேவராக வந்து முடியும். அதோட மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த மாதிரி 2வது பகுதியில் புதன் வலுவாக உட்கார போறாருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 2 பேரும் சேர்ந்து ஒரு கேந்திர திரிகோண சேர்ந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்காருது நிச்சயமா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்குங்க. குறிப்பா திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பா அமையுங்க. குறிப்பா காதல் வாழ்க்கை, இந்த அஷ்டம சனியும் சரி ஜென்ம சனியும் சரி எப்பெல்லாம் நடக்குதோ அப்போ இளைய பொறுத்தவரைக்கும் இந்த காதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை போய் அவங்க மாட்டுவாங்க, சிக்குவாங்க. அதனால குடும்பத்துல ஒரு பிரச்சனை, காதல்ல ஒரு காதலால் சில ஒரு மன அழுத்தம் நிறைய பேருக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த காதலானது திருமணத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ப்ளஸ் சுக்கிரன் இவங்க 3 பேரும் சேர்ந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களோட எண்ணங்கள் ஈடேறும், நீங்களோட ஆசைகள் நிஜமாகும், கனவுகள் கண்டிப்பாக நிஜமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பலம்ங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். அன்பும் பாசமும் அதிகரிக்குங்க. என்ன ஒன்று, ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகள் வருமே தவிர மற்றபடி பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றது வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் இருக்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்யறது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்க வெளியே போறீங்க, ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இத்தகைய அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்ச முடியுங்க. அப்ராட் போக முடியும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வாழ்க்கை நல்லாவே அமைந்து முடியுங்க. ஏற்கனவே வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து செட்டில் ஆகி
அங்கேயே நல்ல ஒரு வேலையில் பர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து ராசிக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 3ஆம் இடத்திலிருந்து 8ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செவ்வாய் சம்பந்தப்பட்ட இந்த மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம், போலீஸ் போன்ற யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு, அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமாக, நல்ல ஒரு அதாவது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம். கும்பத்தில் பிறந்த இவங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்காருங்க, ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுங்க. கொஞ்சம் வந்து பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க தான் வேணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்து ராகு கொஞ்சம் வந்து பொய் சொல்ல வைக்கும், கொஞ்சம் நேர்மை தவற வைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னா என்ன நடந்துச்சோ அதை அப்படியே வந்து சொல்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள் அவ்வப்போது வந்து விலகும் இந்த சமயங்களில். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஜென்ம சனியில் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக, அதாவது இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இந்த ஜூன் மாதம் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கேந்திர ஒரு திரிகோணாதிபதிகள் 2 பேருமே சேர்றது நல்ல ஒரு அமைப்பு தாங்க. குறிப்பாக ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் வந்து சேர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேருங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கின்ற விஷயங்கள் தற்போது நல்லபடியாக நடந்து முடியுங்க. அதே மாதிரி தாயாதி வர்க்கத்துக்கு இடையே இருந்த அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். தாய்க்கும் உங்களுக்கும் இடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அன்பும் பாசமும் அதிகமாகுங்க. மொத்தத்தில் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்திருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஜென்ம சனியில இருந்து வந்த மன அழுத்தத்திலிருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இந்த மாதம் வந்து டெம்பரவரியா உனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் இந்த மாதத்துல பண்ணி முடிக்கிறது சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் வந்து காலதாமதமாயிட்டு இருக்கோ அத்தகைய கும்பராசி நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக ஏதாவது சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஐவிஎஃப், ஐயுஐ சம்மந்தப்பட்ட சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போது நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமா அமைஞ்சு முடியுங்க. ஏன்னா நல்லா கேட்டுக்குங்க கும்பராசிக்காரங்களே, உங்களோட வயதிற்கேற்ற மாதிரி நீங்க என்ன பருவத்தில் இருக்கீங்களோ அதை சார்ந்த ஒரு ஏக்கத்தை சனி பகவான் கொடுப்பார். திருமணம் ஆனவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு ஏக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைகளால சில மனக்கவலைகளை கொடுத்து ஒரு ஏக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு எப்போ திருமணம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில ஒரு ஒர்க் ப்ரெஷர், பணிச்சுமை அதிகமாக இருக்கும். எல்லா வேலை இதுன்னு சொல்லிட்டு ஒரு சலிப்பை கொடுக்கும். அதே மாதிரி சில பேருக்கு படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலையே கிடைக்காத ஒரு தன்மையை வந்து சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ எதை நோக்கி நீங்க ஓடுறீங்களோ அதை நோக்கி ஒரு ஏக்கத்தை சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார். ஏன்னா அதோட அருமை உங்களுக்கு புரியணும், சரிங்களா? ஸோ அதை வந்து சனி பகவான் இத்தகைய காலகட்டங்களில் செய்வார். அவ்வளவுதான் விஷயங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ம சனி, 7 சனி நடக்கிற விஷயங்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிளான ஒரு டைம் வந்துடுச்சு கும்பத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பா இது நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே நீங்க வந்து மேலே வந்துடலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நேரம் கிடைக்கும் போது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க கும்பராசிக்காரங்களுக்கு. ஸோ எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நல்லபடியாக பயன்படுத்திங்க இந்த காலகட்டத்தை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அடுத்து சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி காலை 11:50 மணி முதல் ஜூன் மாதம் 17ஆம் தேதி விடியற் காலை 1 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார். 8ஆம் இடத்துல கேதுவும் கூட சேர்ந்திருக்கார். என்ன ஒன்று, குரு பார்வை இருக்கிறது ஒன்றும் பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காது. ஆனால் என்ன ஒன்று, தேவையில்லாத ஒரு மனக்கவலை, ஒரு மனக்குழப்பத்தை இந்த கேது சந்திரன் சேர்க்கை கொடுக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பெருசாக பெரிதுபடுத்தி காமிக்காதீங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாகவே வரும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டகரமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் 21, 22, 23ங்க. அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு கருப்பு மற்றும் ஊதா. அதற்கடுத்து அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.